வர வேண்டும் நீயே சாயி பாபா, வரம் வேண்டினோமே சாயி பாபா, தர வேண்டும் நீயே சாயி பாபா, கரம் குவித்தோமே சாயி பாபா. ஓம் சாய்ராம். உங்கள யாராவது முதல் முறையா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு பிறகு பார்ட் 3 வருவதற்கு பார்ப்பவர்கள் புரிதலுக்கு பேருதவியா இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்ட் 1 பார்ட் 2 லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓய்வு இருக்கும் போது நீங்க பார்த்துட்டு பிறகு பார்ட் 3க்கு வந்து பார்ப்பது மிகவும் சிறப்பு. சாய் மகான் அமர்ந்து அற்புதங்கள் நிகழ்த்தி அந்த இடத்தை உறுதி செய்த போது மாமரம், அதன் பக்கத்தில் அமைந்துள்ள நீர்வளம், சற்று மேற்பகுதியில் உள்ள புளிய மரம், அதனை அடுத்து உள்ள நவநாத் சீடரின் சமாதி இருந்த நிலை தொடர்ந்து சாய் பக்தர்கள் இவ்விடத்திற்கு வருகை தந்ததினால் ஏற்பட்ட படிப்படியான மாற்றங்களை இந்த வீடியோவில் கதை படங்களுடன் தெரிந்து கொள்ளலாம். நான் பாபாவோட கதைகளை சொல்லும் போது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் நான் நின்று அந்த இடத்தை பார்த்து சொல்வது போல உணர்ந்து சொல்வேன். சோ அதே போல கதை தொடர்பான இடத்தில் நீங்க இருப்பது போல உணர்ந்து இடத்தையும் பார்த்து கதையும் கேட்டீங்கன்னா கதைகளும் காட்சிகளும் உங்கள் மனதில் அப்படியே ஒன்றாக கலந்துவிடும். பாபாவும் நம்மளோட இருப்பது போல நாம உணரலாம். இப்ப வாங்க போலாம் சாய் ஜீராவுக்கு. 2013 இந்த இடம் பாபா அமர்ந்த மாமரம் என்று உறுதி செய்யப்பட்ட போது மாமரத்துல முன்னும் பின்னும் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் வாட்டர் பம்ப் ஜெனரேட்டர் வைக்கப்பட்டு மாமர கிளைகளில் மின் கம்பிகள் சுற்றப்பட்டும் இருந்தது. 2014 பாபாவோட படமும் பாதமும் கல்பதரு சாயிடாசால் மாமரத்தடியில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிட்டிற்கு பின் நிறைய சாய் பக்தர்கள் சாய் ஜீராவுக்கு வர தொடங்கியதும் கிராம மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. ஸோ நல்ல உள்ளம் படைச்ச ஒரு ஏழை கிராமவாசி தன்னோட முதலாளி கிட்ட மாமர கதையை எடுத்து சொல்லி அவர் உதவியோட ஒரு சிறிய சாமி மேடையை செய்தார். ஸோ மேடைய கிராமத்திலிருந்து தன் தோல்லே சுமந்து வந்து மாமரத்தடியில வைத்து வணங்கிட்டு சென்றிருக்கார். அதே போல புளிய மரத்தடியிலும் பாபா அமர்ந்ததா பதிவு செய்யப்பட்டுள்ள பாறைக்கும் பெயிண்ட் அடித்து ஒரு சிறிய பாபா மூர்த்திய பாறையின் மேல் கிராமவாசிகள் வைத்துள்ளனர். சாய் ஜீரா அவுட்ஸ்கர்ட்ல அமைந்திருப்பதனால பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ஷீடிலிருந்து வரும்போதே பக்தர்கள் வாங்கி வருவது வழக்கம். ஆரம்ப காலங்களில் சாய் தீபக்கோட வந்த சில பாபா பக்தர்கள் ஒரு அணையா விளக்கு ஒன்று கொண்டு வந்து பாபா மேடையின் பக்கத்துல வைத்து விளக்கேற்று வணங்கிவிட்டு சென்றிருக்காங்க. ஸோ நாள் பட பக்தர்களின் வருகை அதிகரிக்கவும் திரு மூரேவும் கிராம மக்களும் இணைந்து மாமரத்தடியில ஒரு மேடை போல் செய்துள்ளனர். குறைந்தது ஒரு 6 பக்தர்கள் வசதியாக அமர்ந்து பாபாவை வணங்க இந்த மேடை மிகவும் உதவியாக அமைந்தது. ஸோ பக்தர்கள் தொடர் வருகையால் சாய் ஜீராவில் ஏற்பட்டுள்ள அழகான மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அதன் பின்னணியை பார்க்கலாம் வாங்க. இவர்கள்தான் ஸ்ரீலங்காவிலே பிறந்து வளர்ந்து தற்சமயம் கனடாவில் வசித்து வரும் திரு கருணாகரன் ஜெயஸ்ரீ தம்பதிகள். சாய் மகானை உள்ளத்தாலும் உயிராலும் இதயபூர்வமாக வணங்கி வரும் பணிவான பாபா பக்தர்கள். மூச்சிலும் பேச்சிலும் பாபாவையே நிலைநிறுத்தி நிறைய நன்கொடைகள் சேவைகள் செய்து வரும் எளிய ஆத்மாக்கள் என்று பெருமையாக சொல்லலாம். இவர்களுக்கு ஸ்ரீலங்காவில் நிறைய நிலப்புலன்கள் உள்ளன. அந்த நிலத்திலே பாபாவுக்கு ஒரு கோவில் அமைக்க ஆசை ஏற்பட்டுள்ளது. அன்பார்ச்சுனேட்லி
சில குடும்ப பிரச்சனைகளால் எண்ணம் நிறைவேறலை. 1989 கணவனும் மனைவியும் கனடா சென்று வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் டொரண்டோவில் அமைந்துள்ள பாபா கோயிலுக்கு சென்று அபிஷேகம் ஆரத்தியில் கலந்து கொள்வது வழக்கம். கக்கட் ஆரத்திக்கு பின் சாயி சச்சரிதம் மற்றும் தாஸ்கனு மகாராஜ் எழுதிய ஸ்தவன மஞ்சரி பாராயணம் செய்வது வழக்கம். இரவில் தங்கள் வீட்டிலே சேஜ் ஆரத்தி எடுத்த பின் மீண்டும் சாயி சச்சரிதம் பாராயணம் செய்த பிறகே உறங்கச் செல்வார்கள். இப்படி தங்களை முழுமையாக பாபாவின் நினைவிலும் அரவணைப்பிலும் உட்படுத்திக் கொண்டு பூரண சரணாகதி கோட்பாட்டில் வாழ்ந்து வரும் அன்பான பாபா அடியவர்கள் இவர்களுக்கு சாப்டர் 5 பாபா சான் பாட்டிலை சந்தித்த இடத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசை ஏற்பட்டுள்ளது. வந்திருக்கிறேன். அந்த டைம்ல நான் இந்த மேங்கோ ட்ரீயை பற்றி அறிஞ்சிருக்கிறேன். அந்த யூடியூப் வழியை பார்த்திருக்கிறேன். ஆனா என்னால போக முடியல. இது என்னென்று போறதுன்னு சொல்லி ரஜினி அவரை கேட்டேன். அப்புறம் கேட்டுட்டு நான் அப்படி தீபக் இந்த யூடியூப்ல பார்த்து அதில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அங்கே வழி இல்லாமன்னு சொல்லி, ஆனால் இறங்க இயலாது என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ரஜினி சார் அந்த எங்களை கூட்டிட்டு இங்கே வரும்போது இதுக்கு ஒரு விதமான படியோ ஒரு இதுவும் இல்லை. எல்லாம் சும்மா சொல்லி மணல் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வந்தோம். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே தெய்வம் அவரை நீங்களும் வணங்கி அவருக்கு ஆசிரியர் அருளை நீங்களும் பெற்றுக்கொள்ளவும். இதற்கு எனக்கு முதல் படியிட்ட ரஜினியையும் தீபக்கையும் எனது நண்பர் குமாரையும் வாழ்வுள்ளவை மறக்க மாட்டேன். சச்சரிதம் படிக்க தொடங்கி சாப்டர் 5வது படிக்கும் பொழுது எனக்கு இந்த கதை இந்த மனதில் சரியா படிஞ்சது. சான் பட்டேல் எப்படி பாபாட்ட வந்தார், எப்படி குதிரையை தேடினார். அது நான் சாப்டர் 5 இதுவரை நான் ஒரு 200-300 தரம் படித்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மனதிலே அது ஒரு உணர்ச்சி வந்தது. இந்த உணர்ச்சி வந்த உடனே நான் அப்போ இந்த ரஞ்சனிக்கு இந்த கனடாவிலேருந்து யூடியூப்பில் போடுவேன். இந்த இடத்த நாங்கள் போய் பார்க்க வேணும் என் மனதில் ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வம் வந்த பொழுது என்னுடைய பாரியார் வைஃப் அவரான் சொன்னால் நாங்கள் ஒருக்கா போவோம். அதுக்கு முதல்ல தீபக் எடுத்த யூடியூப்லாம் பார்த்து அதில் நீங்கள் காட்டிலே வந்து பாம்புகள் வந்து எல்லாம் பார்த்தேன். அப்போ இந்த மனதிலே அது ஒருக்கா பார்க்க வேணும்னு உணர்ச்சி வந்தபடினால நான் இந்த போன முறை வரும்பொழுது பிப்ரவரி மாதம் வரும்பொழுது உங்களோட ரஜினி எங்களை கூட்டி வந்தார். அது பெரிய கஷ்டமான பயணம் தான். கீழே வரும்பொழுது செங்குத்தான இடத்துல வரும்பொழுது எங்களுக்கு ஒரு சரியான மனதில் ஒரு உணர்ச்சி உறுதி இருந்தும் இந்த உடம்பு எனக்கு சரிவற்றவே இல்லை. இருந்தும் நண்பர்கள் இவர்கள் எங்களை தூக்கி வந்து எங்களை கீழே கொண்டு வந்தார். அப்போ இதே படிக்கிறேன் நான் தான். அப்ப யோசிச்சேன், எல்லாரும் இதை உட்காந்து பார்க்க வேணும். அந்த உணர்ச்சி எனக்கு சரியான உறுதியை தந்தது. அப்பதான் இந்த வைத்தோம்னா இதுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டுவோம். மேலே நாங்கள் ஏறி போயிருந்து கொண்டே நாங்கள் தீர்மானிச்சு விட்டோம், இதுக்கு படி போடத்தான் வேணும், மற்றவர்கள் வரத்தான் வேணும். அதை பாபா அந்த அருளால ஒரு 6 மாதத்தில் செய்து முடிச்சு விட்டார்கள் இவர். அதுக்கு இவருக்கு நன்றி. அது நேரம் சாய்பாபாவுக்கு நன்றி. எனக்கு என்றும் அந்த தெய்வம் உங்களை மறக்க மாட்டேன். பக்தி பூர்வமாக சாயி சச்சரித்திரத்தை பாராயணம் செய்யும் ஒவ்வொரு சாயி பக்தர்களுக்கும் பாபா ஏற்படுத்தும் தெய்வீக உள்ளுணர்வு இது. கணவன் மனைவி இருவருமே சாயி தீபக் நடத்தி வரும் அவர் சாயி பிஜ்லி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். எதேச்சியா ஒரு நாள் பாபா தொடர்பான மாமரம் அமைந்துள்ள இடத்தையும் கதையின் சேனலில் பார்த்து கண் கலங்கி ஆனந்த கண்ணீர் மிகவும் பூரிப்பு அடைந்துள்ளனர். அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்களை எங்கனம் பாபா உதவி ஊக்குவிக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்றிதழ்.
அவர்களுக்கு நன்கு அறிமுகமான திரு ரஜினி என்பவரை தொடர்பு கொண்டு மாமரம் அமைந்துள்ள இடத்திற்கு செல்ல உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஜினி என்பவரும் 1992 பாபாவை இதயபூர்வமாக வணங்கி வரும் ஒரு தூய பாபா பக்தர். மும்பாயில் ஜீவா டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்தி வருபவர். இவருக்கும் இந்த இடத்தை காண முன்பே ஆவல் இருந்ததனால் இவர்கள் கோரிக்கையை ஏற்று பல முறை இவ்விடத்தை தேடிச் சென்றுள்ளார். ஆனால் தோல்வியே ஏற்பட்டுள்ளது. பலரிடம் இவ்விடத்தை பற்றி விசாரித்திருக்கிறார். ஒருவருக்கும் சரியான தகவல் தெரியவில்லை. இறுதியாக சாய் தீபக்கின் டெலிபோன் நம்பரை பல முயற்சிக்கு பின் கிடைக்கப்பெற்று தகவல் பெற்று சாய் சிராவை அடைந்துள்ளார். உள்நோக்கமும் எண்ணமும் தூய்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் தாராளமாக முயற்சி செய். நான் உன்னை சேர்க்கும் இடத்தில் சேர்ப்பேன் என பாபா சச்சரிதத்தில் கூறிய உறுதிமொழி இவ்விடத்தில் நிறைவேற்றப்பட்டதை நீங்கள் காணலாம். வணக்கம், என் பேர் ரஜினி. நான் பாம்பேயில் இருக்கேன். ஜீவா டிராவல்ஸ்னு சொல்லி டிராவல்ஸ் வச்சுருக்கிறேன். நான் எத்தனையோ தடவை எத்தனை வருஷமாக 92லேருந்து நான் பாபா கும்பிட்றேன். இருந்தாலும் வர வர ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு இந்த இடத்த தேடி பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாருமே அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் போய் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேரலை. அப்புறம் எனக்கு கனடாலேருந்து வர்ற அக்கா, இப்போ இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க, அவங்க தான் அந்த அண்ணனும் இந்த அக்காவும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வந்தாலும் இந்த இடத்த பார்க்கணுங்கிற ஒரு இது வேணும் அவங்களுக்கு. அது மற்ற எல்லாத்துக்கும் வரல. இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு. சரி, நானும் டைம் எடுத்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பிடிக்கும்போது தான் யூடியூப் ஒரு லிங்க் அனுப்பியிருந்தாங்க எனக்கு. அப்புறம் பார்த்தா தீபக்குன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாப்புல. அவர் நம்பர் கிடைக்கல. அவருக்கு மெசேஜ் வேற ஆள்கிட்ட நம்பர் வாங்கி அவரை ஒரு வழியாக பிடிச்சிட்டேன். அவரை இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இந்த சேவை செய்யணும்னு அந்த இது எனக்கு பாபா எனக்கு கொடுத்த பாக்கியமே பெரிய பாக்கியம். அது இந்த அக்கா அவங்க மூலிமா செய்ய கிடைச்சது நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். பாபா எப்போ பார்த்தாலும் பாபா பாபான்னு சொல்லி வீரப்பட்டு இருக்காங்க 2 பேரும். அவங்க 2023 பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று ரஜினி கருணாகரன் ஜெயஸ்ரீ தம்பதியினரை சாய் ஜீராவுக்கு அழைத்து வந்துள்ளார். அத்தருணத்தில் சரியான சாலை வசதி இல்லை. எல்லாம் ஒத்தையடி பாதைகள். வாகனம் ஒரு டிஸ்டன்ஸ் வரைதான் செல்ல முடியும். தொடர்ந்து நடந்துதான் மாமரத்தை அடைய முடியும். தம்பதிகள் முதியவர்கள். பாதையோ செங்குத்தாகவும் மேடு பள்ளமாகவும் சரளி மண் நிறைந்து மோசமான நிலையில் இருந்துள்ளது. கீழ்த்தளத்தில் அமைந்துள்ள மாமரம், சற்று மேற்பகுதியில் உள்ள புளிய மரம், அதன் அடியில் உள்ள பாபா அமர்ந்த பாறைகள் மற்றும் நவநாத் சீடரின் சமாதிக்கும் நடந்து செல்ல மிகவும் கஷ்டப்பட்டுள்ளனர். அசௌகரியத்திற்கும் வலிக்கும் உட்படுத்தப்பட்டனர். உடன் வந்தவர் கைத்தாங்கல் உதவியுடன் சாய் ஜீராவை முழுமையாக பார்த்துள்ளனர். இத்தம்பதியினர் சீரடிக்கு பல முறை சென்று பாபாவை தரிசனம் செய்துள்ளனர். ஆனால் பாபா மகா சமாதி அடைந்து 165 வருடத்திற்கு பிறகு அவர் அமர்ந்து அற்புதங்கள் நிகழ்த்திய புனித பூமிக்கு இவர்களை அழைத்திருக்கிறார் என்றால் நிச்சயம் ஏதாவது ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கும் என இருவரும் உணர்ந்தனர். ஒரு மனதாக சிந்தித்து பாபாவை நோக்கி தியானம் செய்தனர். நம்ம பாபா, நம்ம அப்பு, அவர் அவரின் விருப்பப்படி காரியங்களை செயல்படுத்துவதில் தந்திரத்தை அவர் ஒருவரே அறிவார். பாபா அவர் மனதில் படிகள் கட்ட வேண்டும் என்ற உள்ளுணர்வை உசுப்பிவிட்டார். கடவுள் பக்தர்களின் ஆழ்ந்த பக்தி, நம்பிக்கை, இதன் அடிப்படையிலே ஒரு சிலருக்கு கோயில் கட்டுதல், ஒரு சிலருக்கு படி கட்டுதல், வேறு சிலருக்கு விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்தல், பழைய கோவில்களையும் சித்தர்களின் சமாதிகளையும் மீள்பார்வை செய்தல் போன்ற பணிகளை வழங்கி ஆசீர்வதிக்கிறார் என்பதனை சச்சரித்திரத்தில் படித்திருப்போம். நம் சாஸ்திரங்களும் இதைத்தான் கூறுகின்றன. கடவுளின் நேரடி பார்வையில் இருக்கும் தூய பக்தர்களுக்கு மட்டுமே கோவில் கட்டும் பணி கொடுக்கப்படுகிறது. கனடாவுக்கு திரும்பியதும் ரஜினி
சாய் தீபக் மற்றும் குமார் என்ற அவர்களுடைய குடும்ப நண்பரையும் தொடர்பு கொண்டு தங்களுடைய எண்ணத்தை தெரிவித்தனர். ரஜினி தலைமையில் படிக்கட்டும் பணி மே 2023 தொடங்கப்பட்டது. தொடர்ந்து இத்தம்பதிகள் வேண்டுகோளுக்கு இணங்க, அதாவது பாபாவின் விருப்பத்திற்கு ஏற்ப மாமரம் இடதுபுறத்தில் பாபா கோவிலும் கட்டினர். கோவிலின் நுழைவாயிலில் வலதுபுறத்தில் ஆஞ்சநேயர் வைக்கப்பட்டார். கோவிலின் நேர் எதிரில் நந்தீஸ்வரரும் சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பாபா தனக்கு அளித்த ஒரு கடமையாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதி கொடுக்கப்பட்ட பணியை சேவையாக எண்ணி சிறப்பாக செய்துள்ளார் ரஜினி. 2023 ஏப்ரல் 6 மாமரத்தடியில் பாபாவின் நடுத்தர சைஸுள்ள திருவுருவ மூர்த்தி மற்றும் கணபதி மூர்த்தியும் அர்ச்சகரால் முறைப்படி பூஜைகள் செய்து அமர்த்தப்பட்டன. தொடர்ந்து 13 ஏப்ரல் 2023 புளிய மரத்தடியில் பாபா அமர்ந்ததாக பதிவு செய்யப்பட்ட பாறையின் மேல் துவாரகமாயி பாபா உரிய பூஜைகளுடன் அமர்த்தப்பட்டார். அதே நாளில் அணையா விளக்குகள் ஒன்று மரத்தடியிலும் மற்றொன்று துவாரகமாயி பாபாவின் முன்னிலையிலும் வைக்கப்பட்டு இன்று வரை திரு முரேயின் குடும்பத்தினரால் கவனித்து வரப்பட்டு வருகிறது. 23 அக்டோபர் 2023 சாயி ஜீரா பாபா கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதிதாக அமைக்கப்பட்ட பாபா கோவிலுள் பாபாவின் புதிய திருவுருவ மூர்த்தி வேத சாஸ்திர முறைப்படி பிரதிஷ்டை செய்தனர். 10 புனித நதிகளின் நீர் மற்றும் ஷீர்டி சமாதி மந்திரின் தீர்த்தமும் ரஜினியால் பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்டு பாபாவுக்கு அபிஷேகம், ஓமம், ஆரத்தி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரு கருணாகரன் ஜெயஸ்ரீ தம்பதிகள், மாமர கோவில் அமைப்புக்கு உதவிய பக்தர்கள், பல நாடுகளிலிருந்து வருகை தந்த சாயி பக்தர்கள் மற்றும் கிராம மக்கள் பெரு உவகையுடன் கலந்து பாபாவின் அருளையும் ஆசியையும் பெற்றனர். பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான அன்னதானமும் பெரிதளவில் வழங்கப்பட்டது. பாபாவின் மாமரம் தொடர்பாக நான் சேகரித்த தகவல்களில் ஒரு புத்தகமே எழுதலாம். முடிந்தவரை ரொம்ப கஷ்டப்பட்டு சுருக்கி பாதி தகவல் சொல்லிட்டேன். மீதி தகவல்களை தொடர்ந்து வரும் வீடியோக்களில் தெரிந்து கொள்ளலாம். அதுவரை stay tuned for part 4. ஓம் சாய்ராம்.